உறுதியாவே திருச்சி கிழக்குல ராகவா லாரன்ஸ் அவர் களமிறங்க போறாரா? ஜூன் 11 முக்கிய அறிவிப்பு ஒண்ணு வெளியாக போகுது. அவரே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு. நம்ம தமிழ் சினிமாவில நடிகர், நடன இயக்குனர், சமூக சேவகர்னு பிரபலமானவர் தான் ராகவா லாரன்ஸ். இவர் கொஞ்ச நாளா அரசியல் வட்டாரங்கள்ல பரபரப்பான விஷயங்களை, அதாவது இவரை பத்தின விஷயங்கள் கிளம்பும் போது சமீபத்துல இவரும் ஒரு பதிவிட்டு இருந்தாரு. குறிப்பா வரவிருக்க தேர்தல்ல திருச்சி கிழக்கு தொகுதியில இவர் போட்டியிட இருக்காராம். சமூக வலைதளங்கள் மற்றும் சில ஊடகங்கள் செய்தி வெளியாச்சு. இந்நிலையில அந்த தகவல்களுக்கு நேரடியா பதில் அளிக்கிற வகையில அவரும் அவரோட இன்ஸ்டா பக்கத்துல பதிவொன்றை வெளியிட்டாரு. அந்த பதிவு இணையத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. தன்னோட பதிவுல திருச்சி கிழக்கு தொகுதியில தான் போட்டியிட போவதா பல்வேறு ஊடகங்கள்ல தகவல் பரவி வருவதா குறிப்பிட்டிருக்க அவரு இது குறித்து பல ஊடக நண்பர்கள் தொலைபேசி மூலமும் நேர்லையும் தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்டாங்க. இந்த யூகம் அதிகரித்து கொண்டே சென்றதால் அதற்கு விளக்கம் அளிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்ப பென்ஸ் படத்துல அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காராம். அந்த படத்தோட பணிகள் ஜூன் 10 தேதி வரைக்கும் தொடருமாம். இதனால உடனடியா எந்த அரசியல் அறிவிப்பும் வெளியாகுது அப்படிங்கறத அவர் மறைமுகமா சுட்டிக்காட்டியிருக்காரு. ராகவா லாரன்ஸ் அவரோட பதிவோட இறுதியில இருக்கிற ஒரு வரிதான் ரசிகர்கள் மற்றும் அரசியல் வட்டாரங்கள்ல கவனத்தை ஈர்த்திருக்கு. என் அம்மாவோட ஆசிர்வாதத்தோட என் வாழ்க்கை தொடர்பான ஒரு முக்கியமான முடிவு ஜூன் 11 தேதி காலை 9:30 மணிக்கு அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது காரணமா அவர் அறிவிக்கவிருக்கிற முக்கியமான முடிவு அரசியல் சார்ந்ததா, புதிய சமூக சேவை இயக்கமா, திரைப்பட பயணம் குறித்த அறிவிப்பாங்கிற பல கேள்வி இருக்கு. லாரன்ஸ் அவர் நீண்ட காலமா மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற குழந்தைகள், ஏழை மாணவர்கள் இப்படி பல பேருக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காரு. அவர் அறக்கட்டளை வழியா ஆயிரக்கணக்கானோருக்கு உதவி செய்து வராரு. சமூக சேவையோட இருக்காரு. இதனால புதிய திட்டம் ஒண்ணு அறிவிக்கலாம்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதே நேரத்துல திருச்சி கிழக்கு தொகுதி குறித்த தகவல்கள் பரவி வர சூழல்ல அரசியல் களத்துல நேரடியா குதிக்க போறாராங்கிற கேள்வி இருக்கு. லாரன்ஸ் அவர் வெளியிட்டிருக்க இந்த பதிவு சமூக வலைதளங்கள்ல வேகமா பரவிக்கிட்டு இருக்கு. ஜூன் 11 தேதி என்ன அறிவிப்பு? அரசியலுக்கு வரப்போறாரா? புது மக்கள் இயக்கமான பல கேள்விகள் இருக்கு. தமிழர்களின் பெருமை ஒரே மேடையில் வெளியிடப் போகின்றது. இது ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் கிரேட்னஸ். எதிர்வரும் ஜூன் 20 சனிக்கிழமை லெஜெண்ட்ஸ் அண்ட் ஐகான்ஸ் அவார்ட்ஸ் 2026. அவர் நேரடியா அரசியலுக்கு வந்தாலுமே அவருக்கு நிறைய ஆதரவு இருக்கும். ஏன்னா நிறைய மக்களுக்கு அவர் உதவி செய்வார்னு எதிர்பார்ப்பு இருக்கு. நிறைய பேருக்கு இப்போ வரைக்குமே தன்னால முடிஞ்ச பல உதவிகளை செய்தவர். அவர் மேல எல்லாருக்குமே அவ்வளவு மரியாதை இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு தன்னால முடிஞ்சதை, தான் சம்பாதிச்சதை பிறருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு நல்ல மனப்பான்மையோடு அவர் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவர் அரசியல் வருகை வரவேற்கத்தக்கது. அவர் கண்டிப்பா நிறைய விஷயங்கள் மக்களுக்கு செய்வாருங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. உறுதியா அவர் வரப்போறாரா அப்படிங்கறத பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். அதே போல அவர் அரசியல் குறித்த அறிவிப்பு வெளியிடல அப்படின்னாலும் வேறு ஏதாவது ஒரு விஷயம் முக்கியமா அவர் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஜூன் 11 தேதி காலை 9:30 மணிக்கு என்ன அறிவிக்க போறாரு அப்படிங்கிற இந்த விஷயம் ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு வருது. ஏற்கனவே விஜய் அவரை சந்திச்சாரு. விஜய் அவர்கிட்ட பேசினாருனால ஏகப்பட்ட செய்திகள் இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல அரசியல் தகவல்கள், சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைச்சிருங்க.